கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகபெருமான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்கு. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பிக்க போது அப்ப தேவர்கள் எல்லாம் சேர்ந்து வியாச பகவான் கிட்ட வந்து, சுவாமி, துவாபர யுகம் முடிந்து கொடூரமான கலியுகம் ஆரம்பிக்க போகுது. இந்த கலியுகத்துல மனிதர்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமா நடந்துப்பாங்க. தான் இன்புறணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களை துன்புறுத்துவாங்க. இந்த கொடூரமாக கலியுகத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வியாச பகவான் என்ன சொன்னாராமா? சிவபெருமானோட நெற்றிக்கண் தீப்பொறியிலிருந்து உருவான முருகபெருமான் இந்த கலியுகத்தின் இந்த கலியில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களில் இருந்தும் மக்களையும் தேவர்களை காப்பான் அப்படின்னு சொன்னாராமா. கலியுகத்தின் அத்தனை கஷ்டங்களிலும் முருகனுடைய புகழ் காக்கும். அதுதான் திருப்புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினாரு. ஆனா அதுக்கு திருப்புகழ் அப்படின்னு பேர் வச்சது அருணகிரிநாதர்